Hi friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்து மைசூர் க்ரேப் சில்க் சாரீஸ் தான். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 1ல் பார்க்குற சாரீ எல்லாமே மைசூர் க்ரேப் சில்க் சாரீ தான். ரொம்ப லிமிட்டடாக தான் வந்திருக்கு. எப்போவுமே நம்ம போடுறதோட இன்றைக்கி கொஞ்சம் லிமிட்டட் தான். அதுக்கு ரொம்ப கம்மியான கலெக்ஷன் அப்படிலாம் கிடையாது. ஓரளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. ஸோ மோஸ்ட்லி மைசூர் க்ரேப் சில்க்ஸை பொறுத்தவரையும் 80% வந்து பார்த்திங்க அப்படின்னா நியூ டிசைன்ஸ் தான் வரும். உங்களுக்கு வந்து எப்பவும் போல் ப்ளைன் பேட்டர்ன், ஸ்ட்ரைப்ஸ் பேட்டர்ன், ரெகுலரான பேட்டர்ன் இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வந்து நியூ டிசைன்ஸ் எதுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ வந்து உங்களுக்கு பார்டர் டிசைன் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சாரீஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே கலர் சார்ட்டில் வரும். அதேமாதிரியே பார்த்திங்க அப்படின்னா வந்து ப்ளைனில் வரும்போது உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஸோ கீழே இருக்கிற பார்டர் டிசைன்ஸ் தான் வந்து புதுசாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு சில டிசைன்ஸில் வந்து புதுசாகவும் கலர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கும். ஸோ ஒரு சில டிசைன்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு கலர்ஸ் இல்லாமல் நியூ கலர்ஸாக கூட ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ இந்த வீடியோவில் இன்றைக்கி வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 1ல் பார்க்குற சாரீ வந்து மைசூர் க்ரேப் சில்க் சாரீ தான். ஃபுல் அண்ட் ஃபுல் மைசூர் க்ரேப் சில்க் சாரீஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப சூப்பராக ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோவை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா நம்பர் 2ல் அடுத்து நம்பர் 3ல் என்னென்ன கலெக்ஷன் போஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் பார்த்துலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூஸாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்குள்ள ப்ரொசீஜர் பார்த்துக்கோங்க. எந்த சாரீ பிடிச்சிருக்கோ வீடியோ ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு வந்து இதோட பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரியே தான் வீடியோ போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் ஃபுல் வீடியோவுமே பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரீஸ்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ அதில் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல்ட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டைம் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி புக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் இப்போ தான் ஃபுல் வீடியோவை பார்த்தேன், எனக்கு இந்த சாரியோட இந்த சாரீ பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு சில கஸ்டமர்ஸ் வந்து எனக்கு சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் ஒரு வீடியோ ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்கன்னா ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எது சாரீ பிடிச்சிருக்கோ அது வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அப்படின்றது சொல்கிறது இதுக்காக தான். ஸோ ஏன்னா இதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பெஸ்ட்டாக அப்படி தான் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்ருக்கும். ஸோ அதை பொறுத்தவரையும் பார்த்திங்க அப்படின்னா கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ அட்டகாசமாக தான் இருக்கும். ஸோ ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணி அவைலபிலிட்டி செக் பண்ணிவிட்டு ஸோ எந்த ப்ளேஸ் ஷிப்பிங் அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஷிப்பிங் காஸ்ட் எவ்வளோ, எந்த சாரீ எவ்வளோ டேஸில் ஒர்க்கிங் டேஸில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓன் டிஸ்பேச்சாக இருக்கும். சில டைம் வந்து ஸ்டாக் அவுட் ஆனது யூனிட் டிஸ்பேச்சாக இருக்கும். சில டைம் வந்து நியூ ஸ்டாக் வந்திருக்கும், அது அப்படியே வந்து உங்களுக்கு யூனிட் டிஸ்பேச்சாக சொல்லியிருப்போம். ஸோ இதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில சாரீ வந்து ப்ரீ புக்கிங்காக இருக்கும். மோஸ்ட்லி ப்ரீ புக்கிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது இது ப்ரீ புக்கிங் பேமெண்ட் பிஃபோரே வந்து ப்ரீ புக்கிங் ஆர்டர்ஸ் மட்டும் சொல்லிவிடுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு சில கலெக்ஷன்ஸ்னால ஒரு சில டைம் வேரியேஷன்ஸில் உங்களுக்கு வந்து டெலிவர் ஆகும். மோஸ்ட்லி ப்ரீ புக்கிங் சாரீ நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்லேயும் கம்யூனிட்டி பேஜ்லேயும் தான் வித் டிஸ்கிரிப்ஷனோட போடுவோம். ஏன்னா அதில் மென்ஷன் பண்ணிவிடுவோம். ஒரு சில டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டிசைன்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆகி அகெயின் அந்த ப்ரீ புக்கிங் எடுத்துருப்போம். இப்போ வீடியோவில் போட்டிருக்கோம் அப்படின்னா அது சோல்ட் அவுட் ஆகிருக்கும். ஸோ அதை ப்ரீ புக்கிங் எடுப்போம். ஸோ ப்ரீ புக்கிங்கில் உங்களுக்கு ஓகே நீங்கள் புக் பண்ணிக்கிறதா இருந்தால் இவ்வளோ டேஸில் டெலிவரி டைம் வந்து 7 to 10 ஒர்க்கிங் டேஸ் ஆகும் அப்படின்றத சொல்லிவிடுவோம். அதர் தென் உங்களுக்கு மோஸ்ட்லி ஒரு 3 ஒர்க்கிங் டேஸில் மோஸ்ட் ஆஃப் த சாரீஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஏன் தமிழ்நாட்டுக்குள்ளே 3 ஒர்க்கிங் டேஸா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இப்போது உங்களுக்கு நார்மலாகவே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டிஸ்பேச் பண்ணுறோம், இன்றைக்கி மோஸ்ட்லி ஈவினிங் தான் டிஸ்பேச் டைம். ஈவினிங் டிஸ்பேச் பண்ணுறோனாலும் நாளைக்கு கிடைக்கிற கொரியருமே இருக்குது. ஸோ அதே கொரியர் வேறு ஏரியாவில் பார்த்திங்க அப்படின்னா 2 days ஆஃப்டர் தான் கிடைக்கும். ஸோ ஒரு சில டைம் பார்த்திங்க அப்படின்னா டெலிவரி பாய் லீவு அது ஏதாவது ஒரு ரீசனில் 3 ஒர்க்கிங் டேஸ் கிட்ட தான் அவங்களுக்கே போய் ரீச் ஆகுது. ஸோ அதனால தான் அதுவும் ஒரு ஃபெஸ்டிவல் டைம் ஏதாவது ஒரு ரொம்ப ரஷ்அப் ஃபெஸ்டிவல் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நிறைய பார்சல்ஸ் போகிறதுனால கொரியர் இன்னும் கொஞ்சம் கூட டிலே ஆகிறதுக்கு கிளைமேட்டிக் சேஞ்சஸ்னால இதனாலுமே நிறைய வந்து இருக்குது. ஸோ இதனால தான் நம்ம வந்து மேக்ஸிமம் டேஸ் வந்து சொல்லிடுறோம். ஸோ வந்து உங்களுக்கு அந்த 3 ஒர்க்கிங் டேஸ்ன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா அதுக்குள்ளே ப்ராடக்ட் வந்து டெலிவர் ஆகிடும். இஃப் சப்போஸ் அந்த 3 ஒர்க்கிங் டேஸில் டெலிவர் ஆகலை அப்புறம் இன்னொரு 2 ஒர்க்கிங் டேஸ் வரையுமே பாருங்கள். ஒரு 5 ஒர்க்கிங் டேஸ் பார்த்துட்டு டெலிவர் ஆகலை அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் நாங்கள் பார்சலோட ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிவிடுவோம்.
ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்குள்ள ப்ரொசீஜர். இன்னொன்று ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன், என்றைக்கு நம்ம 3 ஒர்க்கிங் டேஸ்ன்னு சொல்லியிருக்கோன்னா என்றைக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்கோமோ அன்றைக்கி எடுத்துக்காதீங்க. ஏன்னா அன்றைக்கி தான் உங்களுக்கு டெஸ்பாச்சே ஆகும். அதுக்கு அடுத்த நாள்லேருந்து 3 ஒர்க்கிங் டேஸ். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்படி தான் ப்ரொசீஜர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இஃப் சப்போஸ் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாட்டர்டேவாக இருக்குது அப்படின்னா சண்டே கொரியர் ஹாலிடே. ஸோ அப்படிங்கிறதுனால உங்களுக்கு வந்து மண்டே தான் டெஸ்பாச் ஆகும். ஸோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஒர்க்கிங் டேஸ் வந்து வரும். ஸோ மண்டே தான் டெஸ்பாச் ஆகுனா அதுலேருந்து உங்களுக்கு 3 ஒர்க்கிங் டேஸ், டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே அது வரையுமே வந்து 3 ஒர்க்கிங் டேஸாக உங்களுக்கு ஃப்ரைடேக்குள்ளே டெலிவர் ஆகிடும். இப்படி தான் ப்ரொசீஜர். ஸோ வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தளவுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தான் வந்து கொரியர் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத அதுக்காக தான் இன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்குள்ள ப்ரொசீஜர், எப்படி டெலிவரி டேஸ், எந்த நாளுக்குள்ளே டெலிவர் ஆகும், ஓரளவுக்கு அது வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரை நம்பர் 1ல் நம்ம வந்து மைசூர் க்ரேப் பார்த்துட்டோம். நம்பர் 2ல் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து சிஃபான் சாரீஸ் தான். இதில் மைசூர் சிஃபானில் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு அகைன் நாங்கள் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் வந்து ஒரு 4 to 5 வீடியோஸ் பிஃபோர் தான் போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் செல்லிங் வேகமாக அன்றைக்கி டேவே வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. திருப்பி அகெயின் வந்து கஸ்டமர்ஸ் கேட்டிருந்தவங்க ஸ்டாக் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அகெயின் நாங்கள் ரீஸ்டாக் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம 2ல் பார்த்துட்ருக்க சாரீ வந்து சிஃபான் அண்ட் ஜார்ஜட் சாரீஸ் தான். எல்லாமே கலெக்ஷன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸோடையே பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே தான் நம்ம எப்போவுமே வந்து இதை கொடுக்குறோம். ஸோ அவங்க ஃபுல்லாக ரீட் பண்ணிவிட்டு தான் கஸ்டமர் பே பண்ண போகிறீங்க. ஸோ என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருவோம். பேமெண்ட் டீட்டெயில்ஸில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம், அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது. ஒரு சில டைம் ஜிபேயில் வந்து உங்களுக்கு மந்த்லி டிரான்சாக்ஷன் லிமிட் வந்து முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த டைமு ஆல்டர்னேட் ஜிபே நம்பர் கொடுப்போம். ஸோ அது இல்லாமல் நார்மலாகவே என்னோடய ஜிபே அப்படின்னாலே என்னோடய பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோடய நார்மல் ஜிபே அக்கௌண்ட்டு வந்து ஃபுல்லாகவே லைஃப் லாங் வந்து யூபிஐ லிமிட் வந்து முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதுனால பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அந்த வேர்ட்ஸ்லேயே கொடுத்துருப்பேன். ஸோ அதுக்கு கீழே பார்சல் ஓப்பனிங் வீடியோ பற்றி, ஸோ ஃபோட்டோகிராஃபி லைட்னிங்னால ஒரு 5 to 10% வந்து கலர் வேரியேஷன்ஸ் அக்கர் ஆகும். ஸோ அதை பற்றின இன்ஃபர்மேஷன் காமனாக ஆன்லைனில் நீங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணாலும் இது காமன் ப்ரொசீஜர் தான். ஆனால் ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமர்ஸ்க்கும் எல்லா வெடாஸும் கொடுப்பாங்களான்றது எனக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து அது ப்ராப்பராக பேமெண்ட் பிஃபோரே தான் கொடுத்துட்றோம். அவங்க ஃபுல்லாகவே பேமெண்ட் டீட்டெயில்ஸோடய தான் இருக்கிறதுனால ஃபுல்லாகவே ரீட் பண்ணதுக்கப்புறம் தான் பேவும் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த ப்ரொசீஜரை கண்டிப்பாக பார்சல் ஓப்பனிங் வீடியோ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ மோஸ்ட்லி டேமேஜ் ப்ராடக்ட்டோ சேஞ்சஸ் ப்ராடக்ட்டோ இருக்காது. பட் நம்மளாம் ஹியூமன் தான் அப்படிங்கும்போது ஏதாவது ஒரு ஒகேஷனில் சேஞ்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது என்னோடய கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைம் வந்து எப்படி நான் போட்டுட்டேன் அப்படின்னா அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி கஸ்டமரோட பார்சல் பேக் பண்ணியாச்சு. பட் வந்து 2 கஸ்டமருக்கும் இவங்களுக்கு போக வேண்டிய சாரீ அவங்களுக்கு போக வேண்டியவங்களுக்கு சாரீனும் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணி அனுப்பியாச்சு. ஸோ அதுக்கப்புறமேல்ட்டு அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்தோம். ஸோ இந்த மாதிரி வந்து எப்போவாவது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எப்போவுமே நடக்கும் அப்படின்றது நான் சொல்ல வரலை. அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நாங்கள் வந்து டேமேஜ் ப்ராடக்ட் இல்லாமல் தான் பார்த்துட்டு தான் செக் பண்ணி அனுப்போம். அதுலேயும் ஏதோ எங்களை மீறி வந்துருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பார்சல் ஓப்பனிங் வீடியோ வேணும் அப்படின்றத சொல்கிறோம். இப்போ 100%க்கு ஒரு 98% அப்படி நடக்காது. ஒரு 2% வந்து சான்சஸ் இருக்குது அப்படின்றத தான் சொல்ல வரேன். இப்போ நான் இந்த கிட்டத்தட்ட 4 to 4.5 இயர்ஸாக வந்து இந்த சாரி இது நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா இந்த 4 to 4.5 இயர்ஸ்லேயே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 15 பார்சல் to 10 to 15% வந்து நம்மளுமே வந்து டேமேஜோ இல்லைனா சேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்லேயும் மாற்றி கொடுத்துருக்கோம். இந்த 4.5 இயர்ஸில் கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 பார்சல் மாற்றிருக்கும். ஸோ அப்படிங்கும் போது எப்போவாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்காக தான் நான் இதை சொல்ல வரேன். மோஸ்ட்லி யாருமே வந்து நான்லாம் மாற்றியே அனுப்ப மாட்டேன், நான்லாம் டேமேஜ் ப்ராடக்டே அனுப்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. பட் நம்ம அப்படி கிடையாது.
நடக்கிறதுக்கு எப்போவாவது அந்த 2% வாய்ப்பு இருக்குது. அப்படின்றதுனால தான் அந்த பார்சல் ஓப்பனிங் வீடியோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறது. இப்போது சப்போஸ் வந்து அப்போ நீங்கள் என்னை நம்பலையா அப்படிலாம் கேட்காதீங்க. நான் ஆன்லைன் நம்ம அப்படிங்கும் போது ஒரு ப்ரொசீஜராக ஃபாலோ பண்ணுறது தான் நமக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லிடுவோம். ஏன்னா நீங்கள் நேரில் பார்த்து எடுக்கிறீங்க அப்படிங்கும் போது அதுங்க நீங்கள் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அந்த ஷாப்லேயே எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஏதாவது ப்ராடக்ட் சரியில்லைன்னா சேஞ்ச் பண்ணிடுவீங்க. பட் ஆன்லைன் அப்படிங்கும் போது வந்து வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் கனெக்ஷன் கான்டாக்ட் கிடையாது. அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிவிட்டா யாருக்குமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நம்ம அந்த ப்ராடக்டை நல்லபடியாக சேர்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு இதுதான். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்பர் 3ல் பார்க்குற சாரி மிக்சட் கலெக்ஷன் தான். அதில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா துஷர் சில்க் சாரி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். துஷர் சில்க் சாரிலே மேங்கோ பார்டரில் 2 ஸ்லாட் வந்திருக்கு. 2 ஸ்லாட்லுமே இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதேமாரி பார்த்திங்க துஷர் சில்கில் இந்த ஸ்டைப்ஸ் பேட்டர்ன் வந்திருக்கு. மேங்கோ பார்டரில் 2 ஸ்லாட் வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புட்டாஸ் வச்ச மாதிரி அழகாக வந்து கோலம் டிசைன்ஸ் போட்ட புட்டாஸ் போட்ட மாதிரி இந்த துஷர் சில்க் சாரீஸில் வந்திருக்கு. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி தான் வந்திருக்கு. ஸோ துஷர் சில்க் சாரிக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மூங்கா சாட்டின் போட்டிருக்கும். மூங்கா சாட்டினில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிசைனில் இருக்கிற கலர்ஸ், அதுக்கு டபுள் ப்ளவுஸ் வந்துடும். சாரீ வித் ரன்னிங் ப்ளவுஸ் உண்டு, ப்ளஸ் வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ளவுஸோட தான் வந்துடும். அந்த சாரியுமே ரொம்ப நீட்டாக இருக்கும். மூங்கா சாட்டினுமே ஃபங்க்ஷன் வியர் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் லுக் இருக்கும். அதுக்கு அடுத்து பார்க்குறது வந்து செமி காஞ்சி செமி சாஃப்ட் சில்க் சாரி தான். ஸோ அதுலேயுமே ஒரு சில வெரைட்டிஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதுலேயுமே வந்து பார்த்திங்க செமி காஞ்சி செமி சாஃப்ட் சில்க்லேயே வந்து உங்களுக்கு 3D பேட்டர்ன் வந்திருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஃபேன்சி டைப்பில் பார்டர் வச்ச மாதிரியுமே வந்திருக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். எதுக்காக சில டைம் மிக்சரில் போடுறீங்க அப்படின்னா போதுமான கலெக்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம மைசூர் சிஃபானில் பார்க்குறீங்க, சிஃபான் வெரைட்டியில் பார்க்குறீங்க, இல்லை மைசூர் கிரேப்பில் பார்க்குறீங்கன்னா நிறைய கலெக்ஷன் இருக்கும். அது ஒரு செக்ஷனாக வச்சாச்சு. இது வந்து ஒரு டிசைனில் இருக்க கலர்ஸ் மட்டும், வேறு டிசைன் இல்லை அந்த பர்டிகுலர் மெட்டீரியல் அப்படிங்கிறதுனால அதை ஒரு செக்ஷனாக வைக்காததுனால உங்களுக்கு வந்து அது மிக்சட் கலெக்ஷனாகவே போஸ்ட் பண்ணிடும். ஸோ இதனால தான் செமி காஞ்சியை பொறுத்தவரையுமே கொஞ்சம் ஓரளவுக்கு வெரைட்டிஸ் வந்திருக்கு. அதெல்லாமே இன்றைக்கி வீடியோவில் போஸ்ட் பண்ணிக்கோம். ஸோ இன்றைக்கி வீடியோ பொறுத்தவரையும் டோட்டலாக 3 டைப் ஆஃப் மெட்டீரியல் வெரைட்டிஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ரொம்பவே ஷேர் பண்ணுங்கள். ஆன்லைன் ஷாப்பிங்கில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் லைக் ஒரு பெரிய மோட்டிவேஷனல் சப்போர்ட். டெய்லியுமே உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு ஆல்டர்னேட்டாக வீடியோஸில் சொல்லிடுறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து கொரியர் பற்றின இன்ஃபர்மேஷனோ, ஆர்டர் பற்றின இன்ஃபர்மேஷனோ, இல்லை வந்து பார்சல் ஓப்பனிங் வீடியோ பற்றின இன்ஃபர்மேஷனோ, எந்த ஒரு இன்ஃபர்மேஷன்னாலுமே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்து நான் வந்து வீடியோஸில் வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்றேன். மோஸ்ட்லி நீங்கள் எங்கே பார்த்தாலுமே ஒரு ஷார்ட்ஸோ இல்லை சாங்ஸோ இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. இல்லை சாரி பற்றி ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் சொல்லியிருப்பாங்க. பட் வந்து அந்த கொரியர் இஷ்யூஸ் நடக்கிறதோ, கொரியர் இவ்வளோ நாளில் வரதோ ஒரு சில டைம் கொஞ்சம் பிஃபோராக இப்போது வந்து கொஞ்சம் அது ஸ்டாப் ஆகிருக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு அவேர்னஸ் வந்ததுனால. ஸோ என்னென்னா இந்த கொரியர்லேருந்து கால் பண்ணுறேன், நீங்கள் வந்து லிங்க் அனுப்புகிறோம், அதில் வந்து பே பண்ணுங்கள், அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்துருந்துச்சு. இடையில ஃபர்ஸ்ட் மீன்ஸ் ரொம்ப இல்லை, ஒரு 6 months பிஃபோர்லாம் அந்த மாதிரி வந்துருந்துச்சு. அந்த இஷ்யூஸ் இப்போ வந்து நிறைய பேருக்கு அது அவேர் ஆனதுனால, அதை நம்பாததுனால அதை வந்து அவங்களே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் நடக்குது அப்படின்னா அது அப்பப்போ நம்ம வீடியோவில் சொல்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஏன்னா நம்ம கஸ்டமர் அவேர்னஸோடு இருக்கணும் அப்படிங்கிற ஒரே ரீசனால தான். ஸோ இன்றைக்கி வீடியோவில் எல்லா கலெக்ஷன்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்கமிங் வீடியோஸில் இன்னும் நிறைய ஃபெஸ்டிவல் வெட்டிங் சீசன் கலெக்ஷன்ஸ்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எல்லாம் பிடிக்கும்னு நம்பி தான் ஒவ்வொரு கலெக்ஷன்ஸுமே நம்ம பார்த்து உங்களுக்கு யூனிக்காக கொண்டுட்டு வந்துட்டுருக்கோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங்.